ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏஎஸ்எம் தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் டிஏ எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எவ்வளோ சார் இன்க்ரீஸ் ஆகும், அரியர் எவ்வளோ சார் கிடைக்கும், அதுக்கான ரிப்போர்ட் தான் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ டிஏ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எப்போ அரியர் கிடைக்கும், ப்ளஸ் 8th பே கமிஷனை பற்றி ஒரு சில அப்டேட் நியூஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைத்து முன்னாள் ராணுவ வீரருக்கும் பகிருங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், மத்திய அரசாங்கம் டிஏ ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் கிடைக்கும், அதாவது மத்திய அரசாங்க பணியாளர்கள் அனைவருக்கும் கிடைக்கும், ராணுவ வீரர்களுக்கும் கிடைக்கும், அதே மாதிரி பென்ஷனருக்கும் கிடைக்கும். இந்த டிஏடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் இன்னைக்கு, அதாவது 18/4/2026 அன்னைக்கு மத்திய அரசாங்கம் 2% டிஏ அறிவிச்சிருக்காங்க. 3% வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் மத்திய அரசாங்கம் 2 தான் அறிவிச்சிருக்காங்க. இப்போ 2% அறிவித்ததால் ஆல்ரெடி 58% டிஏ இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2% அறிவித்ததால் 60% டிஏவாயிருச்சு. உங்கள் பேசிக் பே எவ்வளவோ அதில் 60% டிஏ சேர்க்கும்போது டோட்டலாக உங்களுக்கு இந்த மாதம் பென்ஷன் உங்களுக்கு சேரும். இப்போ இந்த அரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் பென்ஷன்லேயே இந்த அரியர் சேர்ந்துடும். 2% அரியர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிப்பாய் டு ஹவுல்தார் ஒரு ஆளுக்கு 2% அப்படிங்கிற போகும்போது நெருக்கி ஒரு 450 500 ரூபாய்க்குள்ளே ஏறும் உங்களோட மொத்த சம்பளத்தில். அரியர்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு அரியராக சேரும். 4 மாதத்துக்கான அரியர் உங்களுக்கு 2000 ரூபாய்க்குள்ளே தான் சேரும். அஸ் பர் உங்களோட பேசிக் பே, உங்களோட கால்குலேஷன் படி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சிப்பாய்க்கு கம்மியாக இருக்கும், ஒரு சுபேதார் மேஜர் அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதுதான் நம்ம டிஏடிஆரோட முக்கியமான ஒரு அப்டேட். இதே மாதிரி எல்லாரும் 8th பே கமிஷனோட அப்டேட் சொல்லுங்கள் சார், என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஏது நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளோ சார் கிடைக்கும். நார்த் இந்தியன் யூடியூப் சேனலில் அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, நேரடியாக நம்மளுக்கு கேட்குறாங்க கால் பண்ணி. சார் அவங்க ஃபுல்லாமே பொய் சொல்கிறாங்க. இதுதான் உண்மையான விஷயம். ஓப்பனாக சொல்லிடுறேன். நார்த் இந்தியன் யூடியூப் சேனல் ஃபுல்லாக டைம் பாஸ்க்காக இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு, ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கை வச்சுக்கிட்டு அவங்க முழு வீடியோவும் ஓட்டிடுவாங்க. இல்லைனா யாராவது ஒரு அசோசியேஷன்ஸ், அங்கே இருக்க லோக்கல் அசோசியேஷன்ஸ், இல்லை அவங்க நேஷனலிஸ்ட் பார்ட்டி இருக்க அசோசியேஷன்ஸ் ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனோ அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டோ ஒரு கோரிக்கையோ வச்சு அவங்க மனு போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இவங்க கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியே அவங்க அதை கதை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதை எதுவுமே நம்பாதீங்க. அஃபிஷியலாக மத்திய அரசாங்கம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், இல்லை 8th CPCயோட சேர்மன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். இது அதை பற்றின முக்கியமான அப்டேட் பார்லிமெண்ட்டில் பேசப்பட்டிருக்கணும். அது ஏதாவது நம்மளுக்கு அதான் நம்ம அஃபிஷியல் சொல்ல முடியும். சும்மா லங்கர் நியூஸ் நம்ம போடுறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அப்படி யாராவது நம்ம சப்ஸ்கிரைபில் இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அன்ஸ்கிரைப் சொல்லிட்டு போயிருங்க. நம்ம உண்மையான ஆத்தென்டிகேட் நியூஸ் மட்டும்தான் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேக்காக நியூஸ் யார் சொல்கிறாங்களோ நீங்கள் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் ஒரு விஷயம் போட்டோம்னா அது ஆத்தென்டிகேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் நம்ம கூட பயணிக்கிறாங்க. அதை நம்ம என்றைக்குமே கெடுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம இந்த 8th CPCயை பற்றி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இல்லை ஆத்தென்டிகேட்டான மெசேஜ் வந்தால் மட்டும்தான் அதை பற்றி நம்ம போடுவோமே தவிர, சும்மா நார்த் இந்தியன் யூடியூப் சேனல் ரெஃபரன்ஸ் கொடுத்து நம்ம குரூப்பில் கேட்குறதோ இல்லை நம்மளுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சு இது உண்மையா சார் பொய்யா சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்களே நம்ம சேனலில் கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வெப்சைட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். நம்ம வெப்சைட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்காக அப்டேஷன் நிறையா கொண்டு வந்திருக்கோம். பிளாங்க் ஃபார்ம், கேஎஸ்பியோட நிறைய பேர் கேட்குறாங்க, பிளாங்க் ஃபார்ம் கொடுங்க, மார்க் ஷீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். செல்ஃப் டிக்ளரேஷன் மாடலும் கொடுத்துருக்கோம், அஃபிடேவிட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தானே தெரியும். ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதால எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கேட்டுறீங்க, சார் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க, இதை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு. நம்மளால் தேடி எடுத்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு வெப்சைட் உருவாக்கி வச்சுருக்கோம். போய் பாருங்கள், www.esmthambis.com. எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இல்லைனா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் அதை அப்டேட் பண்ணுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த். நம்முடைய சேனலுக்கு உதவி செய்யும் விதமாக நம்மளுடைய சேனலில் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் ஆகிக்கொள்ளுங்கள். ஜாயின் பட்டனை கிளிக் செய்து மாதம் ரூபாய் 29 செலுத்தி நம்மளுடைய சேனலின் அஃபிஷியல் மெம்பர்ஷிப் பார்ட்னர் ஆகிக்கொள்ளுங்கள். நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இதன் மூலம் தாங்கள் தெரியாததை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும்.